ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நீரூற்றுகள் அண்டையில். ஏசாயா 49:10 சொல்லுகிறது, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். உலக வாழ்க்கை ஒரு பயணத்திற்கு ஒப்புமையானது. இந்த பயணத்திலே நாம் சில வேளைகளில் பாலைவனத்தின் வழியாகவும் வனாந்திரத்தின் வழியாகவும் நடக்கிறோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைகிறோம். பசியும் தாகமும் நம்மை மேற்கொள்ளுகிறது. எங்கேயாவது நீரூற்று கிடைக்காதா, தாகம் தீர்க்கப்படாதா என்று ஏங்குகிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு இறங்குவேன், அவர்களை நடத்துவேன், அவர்களை நீரூற்றுகள் அண்டைக்கு கொண்டு போய் விடுவேன். சிவந்த சமுத்திர கரையிலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்தரத்தில் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். வறண்டது, உஷ்ணம் தாங்க முடியவில்லை. தூரத்தில் தண்ணீர் தெரிந்தது. ஓடிப்போய் பருக நினைத்த போது அந்த தண்ணீரெல்லாம் கசப்பாயிருந்தது. கர்த்தரோ அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். தாகம் தீர்க்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, அங்கே அவர்களுக்காக ஒரு ஏலிம் வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அங்கே 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்சை மரங்களையும் வைத்திருந்தார். இஸ்ரவேலரை அருமையாய் அந்த ஏலிமுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அதுபோலவே ஆகாரும் தன்னுடைய வாழ்க்கையில் தன் மகனோடு வனாந்திரத்திலே அலைந்து திரிய வேண்டியிருந்தது. தான் கொண்டு வந்திருந்த தண்ணீர் செலவழிந்த போது குழந்தை தாகத்தினால் வாடுகிறதை கண்டு, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். மட்டுமல்ல, அவளுடைய கண்களை தேவன் திறந்தபோது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். கர்த்தர் நடத்தும் போது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நீரூற்றுகள் அண்டையிலும் நடத்துவார். என்னை நடத்தும் என்று கேட்கிறவர்களைத்தான் கர்த்தர் நடத்துவார். தாகம் உள்ளவர்களை திருப்தி அடையும்படி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. நீரூற்று என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி ரட்சிப்புக்கு அடையாளம். ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12:3. கர்த்தாவே, நான் உம்மில் தாகமாய் இருக்கிறேன், நீர் என்னை வழிநடத்த மாட்டீரா? பாவ மன்னிப்பு பெற தாகமாய் இருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தாலே என்னுடைய பாவங்களை கழுவி மன்னிப்பின் நிச்சயத்தை தரமாட்டீரா? ரட்சிப்பின் மேல் தாகமாய் இருக்கிறேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்ய மாட்டீரா? ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நேராக என்னை வழிநடத்த மாட்டீரா என்று மன்றாடி கேளுங்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 63, 13 மற்றும் 14 வசனங்கள். ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 25 மற்றும் 26 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 20 அதிகாரம்
17 34 வசனம் முடியே. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவன் தாகம் தீர்த்து திருப்தி அடைய செய்கிற தேவன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.